இவன் இந்த பக்க எடுத்துருக்கா அதை இருக்கிறதா ஏன்னா அதை Point goes to KCB. அடுத்ததாக நம்முடைய ஒசூர் மதிப்பிற்குரிய டாக்டர் சண்முகவேல் PMJF கமிட்டி கோ சேர்பர்சன் நம்முடைய 2-1 நம்முடைய அறிவா சங்கத்துடைய ஜோன் வட்டார தலைவர் சுமதி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அவருக்கு நினைவு பரிசு நம்முடைய அறிவா சங்கத்துடைய செயலாளர் சுமதி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார்கள். PMJF டிஸ்ட்ரிக்ட் அம்பாசிடர் அவர்களுக்கு முன்னாள் தலைவர் மருத்துவர் B. வெங்கடேசன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார்கள். எங்கள் அழைப்பை ஏற்று இன்று 5ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கிரீட் 24 மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநர்கள், இந்நாள் ஆளுநர்கள் மற்றும் அறிவாக்கள் அனைவரையும் எங்கள் பருவூர் கைப்பந்து கழகம் பெருமையுடன் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றது. முன்னாள் ஆளுநர் மதிப்பிற்குரிய DNA செல்வராஜ் அவர்களை எங்கள் பருவூர் கைப்பந்து கழகம் பெருமையுடன் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றது. இன்றைய 5ஆம் நாள் நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய DNA செல்வராஜ் MJF பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களை பருவூர் அறிவா சங்கம் வருகை என அன்போடு வரவேற்கிறது. Point goes to KCB. Point 2. நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற முன்னாள் ஆளுநர் DNA செல்வராஜ் அவர்களை நம்முடைய பருவூர் அறிவா சங்கத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் கேபினட் அசோகன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார். அவருக்கு நம்முடைய அறிவா சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் பட்டய தலைவரும் கைப்பந்து கழகத்தினுடைய தலைவருமாக ஜனபால் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி அவரை கௌரவிக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ரசிக பெருமக்களே, அறிவா சங்கம் உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை உள்ளங்களிலும் நிலைத்து நிற்கின்ற இந்த அறிவா சங்கம் நாம் இருக்கும் வரை ரத்த தானம் செய்ய வேண்டும், இறந்த பின்பு கண் தானம் உடல் தானம் செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவு கூறுகின்றோம். Southern Railway 4-5. Point goes to KCB 6-4. பருவூர் அறிவாட்சி சங்கம் சார்பாக இலவச கண் மருத்துவமனை ஒசூரில் இருக்கின்ற கண் மருத்துவமனைக்கு நம்முடைய பருவூர் அறிவா சங்கத்தின் சார்பாக
1,00,000 ரூபாய் நன்கொடையாக வழங்குகிறது. Point goes to நம்முடைய அலிமா சங்கம், வருவோர் அலிமா சங்கம் 1,00,000 ரூபாயை ஒசூரில் இருக்கின்ற இலவச கண் மருத்துவமனைக்கு 1,00,000 ரூபாய் வழங்குகின்றார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டோம். நம்முடைய அலிமா சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் பந்தய தலைவருமான ஏ தனபால் அவர்கள் வருவோர் அனைத்து அலிமாக்களும் இந்த தொகையை வழங்கி சிறப்பிக்கின்றனர் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். OVS ரெட்டி அவர்கள் எங்களுடைய கைப்பந்து கழகத்தினுடைய தலைவரும் அரிமா சங்கத்தினுடைய பந்தய தலைவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார்கள். ஜாயின்ட் செக்ரட்டரி கேப்டன் ஜாயின்ட் செக்ரட்டரி அசோகன் அவர்களுக்கு OVS ரெட்டி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார். வருவோர் பேரூராட்சியுடைய துணைத் தலைவி லட்சுமி மனோசுந்தரன் அவர்களை வருவோர் கைப்பந்து கழகம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறது. வருவோர் அரிமா சங்கத்தினுடைய ஆற்றல் மிக்க தலைவிக்கு எங்கள் OVS ரெட்டி பொன்னாடை போற்றி கவனிக்கின்றார்கள். அரிமா கருணாகரன் அவர்களுக்கு நம்முடைய கைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போட்டி கவனிக்கின்றார்கள். தலைவர் அரிமா ஆறுமுகம் அவர்களுக்கு நம்முடைய கேபினட் ஜாயின்ட் செக்ரட்டரி அசோகன் அவர்கள் பொன்னாடை போட்டி நினைவு பரிசை வழங்குகிறார். இன்றைய தினம் நடைபெறுகின்ற 5ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பையும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் எங்கள் வருவோர் கைப்பந்து கழகம் பெருமையுடன் வருக வருக என அன்போடு வரவிருக்கின்றது. இன்றைய 5ஆம் நாள் நிகழ்ச்சியில் மாநகரில் நடைபெறுகின்றன இந்த மாபெரும் அமைச்சர் அருமைக்குரிய ஐயா அமைச்சர் அவர்கள் வருகை தந்ததால் அவர்கள் வாலிபால் சங்கம் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து அவரோடு இணைந்து வந்திருக்கும் நமது முன்னாள் பாராளுமன்ற
தலைவர் ஈடி சிவனாரும் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி செல்வன் ஐயா அவர்களையும் மாவட்ட இளைஞரணி தினேஷ் அவர்களையும் மற்றும் அவர்களுடன் தொடர்ந்து இந்த அகில இந்திய கைப்பந்து கழகத்தில் வருகை தந்திருக்கும் அனைவரையும் பர்கூர் கைப்பந்து கழகம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறது. இந்த மாபெரும் பர்கூர் 15வது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இந்த கைப்பந்து போட்டிக்கு வருகை தந்திருக்கும் கழக தோழர்கள் உடன்பிறப்புகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறது. மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய ஐயா வெற்றி செல்வன் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய ஐயா சிவனம் அவர்களே, முன்னாள் பேரூராட்சி தலைவர் பிடி பாலன் ஐயா அவர்களே மற்றும் பேரூராட்சி தலைவர் சந்தோஷ்குமார் அவர்களே மற்றும் இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்கள் வாலிபால் எங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். பர்கூர் சிங்கார ஜவுளி மாநகரில் நடைபெறுகின்ற 15வது அகில இந்திய கைப்பந்து போட்டியினுடைய 5ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு ராணிப்பேட்டை மாவட்ட அமைச்சரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய ஒய் பிரகாஷ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் மண்ணின் மைந்தர் திரு ஈடி சிவபுரம் அவர்களே, முன்னாள் மேற்கு மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய கே முருகன் அவர்களே, பர்கூர் பேரூராட்சி தலைவர் எஸ் சந்தோஷ்குமார் அவர்களே, பர்கூர் பேரூராட்சியுடைய முன்னாள் தலைவர் செந்தாமரை பாலன் அவர்களே, பர்கூர் பேரூராட்சி துணைத் தலைவர் லட்சுமி மனோகரன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் முன்னாள் அமைச்சர் காந்தி அவர்களுக்கு பேட்டை அறிவிக்கிறார். அதை அடுத்து நமது பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம்பி வெற்றி செல்வன் அவர்கள் அவருக்கு சால் நியமித்து கௌரவிக்கிறார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இப்பொழுது இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மாநில அமைச்சர் காந்தி அவர்களுக்கு நமது பருவூர் கைப்பந்த குழு செயலாளர் தங்கமணி அவர்கள் நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கிறார். அவருடன் நகர செயலாளர் வெங்கடப்பனும் பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் வெற்றி செல்வர்களும் உடனிருக்கிறார்கள். பாலன் முன்னாள் பேரூராட்சி தலைவர் அடுத்தபடியாக நமது முன்னாள் பேரூராட்சி தலைவர் முன்னாள் நகர செயலாளர் இந்த பொதுக்குழு உறுப்பினர் டி பாலன் அவர்கள் நமது மேற்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏ பிரகாஷ் அவர்களுக்கு நமது நினைவு பரிசை கொடுத்து சிறப்பிக்கிறார். அடுத்தபடியாக நமது நகராட்சியின் தலைவர் சந்தோஷ்குமார் அவர்கள் பிரகாஷ் அவர்களுக்கு பேட்ஜ் அணிவித்து சிறப்பிக்கிறார். மிக்க நன்றி. அடுத்தபடியாக கோவிந்தராஜ் என்பவர் முன்னாள் எம்எல்ஏ வேப்பரப்பள்ளி எம்எல்ஏ முருகன் அவர்களுக்கு பேட்ஜ் அணிவிக்கிறார். அவருக்கு நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி செல்வன் அவர்கள் நினைவு பரிசை கொடுத்து கௌரவிக்கிறார்.
அடுத்தபடியாக நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் மிஸ்டர் வீரரெட்டி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அவருக்கு விழா கமிட்டி சார்பாக நினைவு பரிசை நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் வெங்கடப்பன் அவர்கள் சால்வை அளிக்கிறார். நினைவு பரிசினை பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்துச்சு சவுத்தில் வீட்டுக்கு அடுத்தபடியாக நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அது எப்படி பண்ணலாம் சுகர்மன் அவர்களுக்கு கோவிந்தராஜ் அவர்கள் பேட் அளிக்கிறார். அதை அடுத்து சுற்றி ஓடணும் அதுக்காக பாயிண்ட் எடுத்துட்டா ஏடிக்கு சுற்றி நல்லா பாருங்க. ஒதுங்கப்பா மினிஸ்டர் பார்க்கல மேட்ச் பார்க்கணுமா? அடுத்தபடியாக நமது அழைப்பதை ஏற்று சென்னையிலிருந்து இந்த விளையாட்டை திரும்பிக்க வந்திருக்கும் ஆனந்த் அவர்கள் ரூபாய் 50,000 நமக்கு நன்கொடையாக கொடுத்து நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிச்செல்வன் அவர்கள் சால்வை அளித்து கௌரவிக்கிறார். அதே போன்று நமது முன்னாள் பேரூராட்சி தலைவர் அவர்கள் பேரூராட்சி சந்தாஸ் அவர்கள் சீரை கொடுத்து நினைவு பரிசை கொடுத்து கௌரவிப்பார். நாலு பேர் இருக்காங்க அவனே இப்போது மாவட்ட இளைஞரணி செயலாளர் தினேஷ் அவர்களுக்கு வசந்த் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அதற்கு இப்போது மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஐயா காந்தி அமைச்சர் அவர்களுக்கு ஆசிரியர் கவுன்சிலர் மற்றும் வெற்றிச்சல் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் இந்த அகில இந்திய 15வது கைப்பந்து கழகத்திற்கு வருகை தந்திருக்கும் மேற்கு மாவட்ட செயலாளர் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய அன்னார் வைத்தியதாஸ் அவர்களையும் அவருடன் இணைந்து வந்திருக்கும் வேப்பனப்பள்ளி எக்ஸ்எம்எல்ஏ மேற்கு மாவட்ட துணை செயலாளர் அருமைக்குரிய அன்னார் முருகன் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். Point goes to KICD Kerala 23-14. 23-14. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி KICD கேரளாவினர் 24-14. 24-14.
வெஸ்டர்ன் ரயில்வே 15-24 15-24. அடுத்த போட்டி ஆண்களுக்கான போட்டி. நடந்து முடிந்த போட்டியில் KICB அணி வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பது மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த போட்டி ஆண்களுக்கான போட்டி. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே உப்ளி அணியினரும் KICB திருவனந்தபுரம் கேரளா அணியினரும் என்பது மிக்க மகிழ்ச்சியோடு பார்வையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சருடன் எங்களுடைய பர்கூர் அனிமா சங்கத்தினுடைய பெண் நிர்வாகிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.